உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த அந்த வள்ளி ஓவரா போறாளா? அவ வெறும் வாய்ஸ் அவடால் கண்மணி. அவளால என்ன செய்ய முடியும் சொல்லு? சும்மா சாம்பிளுக்கு நான் ஒரு டிராமா போட்டேன்னு வெய்யே, அவ அண்ணன் அவ கண்ணத்தை பழுக்க வச்சிருவான். ஏதோ பாவம்னு விட்டு வச்சிருக்கேன், அவ கிடக்குறா. என்னடி 10 நாள்ல கல்யாணம்னு சொன்னீங்க? எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல. என்னமோ விளம்பர படம் எடுக்கிறத பத்தி மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது, வெளியில தான் தெரியல. எதுக்கடி இப்ப சிரிக்கிற? அவரு நேத்து நைட் இந்த விளம்பரத்தை பத்தி சொன்னாரு. நான் தான் பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் வேண்டான்னு சொன்னேன். நான் எதுக்கு சொல்றேன்னு கூட யோசிக்காம அப்படியே அதை சொல்லிட்டாரு. என்ன அவரையே அந்த ஆட்ல நடிக்க வச்சு அந்த ஆடை கெடுக்கலாம்னு நினைச்சேன். உஷாராயிட்டாரு. கண்மணி, எப்பவும் இதே மாதிரி அவனை கைக்குள்ளேயே வச்சுக்கோ, என்ன அது ரொம்ப முக்கியம். அதை விடுங்கத்த. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னடி அது? வீரா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு என் மாமனார் வாக்கு கொடுத்திருக்காருல. ஆமா. அந்த வாக்க காப்பாத்துறதுக்குள்ள அவர் கண்ணு மொழி பிதுங்கி நிக்க போறாரு. ஏண்டி? வீராவை அப்படி வெறும் கையோட அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமாத்த? அவளுக்கு சீர்சனத்தை செய்யணும்ல. அவ எதுவும் வேண்டான்னு சொன்னாலும் நான் விட்டுருவேனா? பெருசா செய்ய போறேன். அதான் மாப்பிள்ளை வீட்லயே வேணான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி? அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்காக எதுவும் கேட்காம விட்டுருவாங்களா என்ன? செம ஆளுடி நீ. ஒரு பக்கம் தங்கச்சி நல்லா செட்டில் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் அந்த ராமச்சந்திரனை டார்ச்சர் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. அப்படிதானே? ஏண்டி, ஒருவேளை ராமச்சந்திரனை இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லத்த. அவருக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சிக்கு அவரோட சொத்தை மொத்தமும் எங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் தீராது. அதுதான் நம்ம பலம். ஆனா இதுல என்ன கொடுமைனா, இதெல்லாம் அவரு வெளியே சொல்லாம தான் செய்ய போறாரு. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வலிக்குதுன்னு வெளியே கத்த கூட முடியாது. ஓய், ஆட்ல நடிக்க போறியா? ஆமா. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கும் ஒத்து வராது, வேணான்னு சொல்லிடு. நம்ம ஃபேமிலியா? நம்ம ஃபேமிலி தானே. வேணாண்டி, முடியாதுன்னு சொல்லிடு. என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ போய் உன் வேலையை பாரு. வேணான்றல. என்ன நீ கண்டிஷன்லாம் போடுற? என்ன திமிரா? முதல்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரு? நீ கடையோட ஓனர் பையனா இருக்கலாம், ஆனா இங்க வேலை பாக்குறவங்களோட பர்சனலுக்குள்ள மூக்க நடிச்சிட்டு இருக்காத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.